தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 28/10/2023 சனிக்கிழமை. ரேவதி நட்சத்திரம் காலை 8:05 வரை, பிறகு அசுவதி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி விரதம். இன்றைக்கு நிலவு நிறைந்த நாள் என்றாலும் கூட இன்றைக்கு சந்திர கிரகணமும் வருகின்றது. எனவே இன்று ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாள். இன்று பௌர்ணமியோடு சந்திர கிரகணம் வருவதனாலே கவனத்தோடு நாம் இருக்க வேண்டும் என்பார்கள். சந்திர கிரகணம் இன்றைக்கு ஆரம்பம் எப்பொழுது என்றால் இரவு மணி 1:05 சந்திர கிரகணம் ஆரம்பம். அதனுடைய மத்திய காலம் எப்பொழுது என்றால் 1:46 இரவு மத்திய காலம். சரி, அது நிறைவு எப்பொழுது, அதன் முடிவு நேரம் எப்பொழுது என்றால் 2:23 அது முடிகின்றது. அசுவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலே சிம்ம லக்னத்திலே அந்த ராகு கிரகஸ்தம் சந்திர கிரகணமாக பரிணமிக்கின்றது. அப்படிப்பட்ட நேரத்திலே சந்திரனை பார்க்கக்கூடாது என்பார்கள். கர்ப்பஸ்திரீகள் குறிப்பாக சந்திரனை பார்க்கக்கூடாது என்றெல்லாம் சொல்லுவார்கள். பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் நாம் பார்க்கின்ற பொழுது பரிகாரம் செய்ய வேண்டிய நட்சத்திரங்கள் எவை என்பதை மட்டும் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அசுவதி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், மூலம் நட்சத்திரம், ரேவதி நட்சத்திரம் ஆகியவற்றிலே பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த சந்திர கிரகணத்தின் காரணமாக அவர்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதற்கு பரிகாரங்களை செய்து கொள்ள வேண்டும் என்பார்கள். சந்திர வழிபாடு உங்களுக்கு சஞ்சலங்களை தீர்க்கும். சந்திர கிரகணம் முடிந்த பின்னாலே மறுநாள் காலையிலே நாம் குளித்து நம்முடைய காலை கடமைகளை எல்லாம் முடித்து ஆலயம் சென்று சந்திரனுக்கு வழிபாடு செய்யலாம். இப்படி வழிபாடு செய்வதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கை பாதை நேராகும் என்று முன்னோர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் சந்திர கிரகண நேரத்திலே உணவருந்துவதை தவிர்க்க வேண்டும் என்பார்கள். தற்பைப்புல் போட்டு உணவருந்தலாம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்திலே நாம் நல்ல சிந்தனைகளை நினைக்க வேண்டும். ஏதாவது தீய சிந்தனைகளை நினைத்தால் அது நடந்துவிடும் என்பார்கள். ஒரு முறை நாம் சொல்லும் சொற்களுக்கு 1000 முறை சொல்லிய பலன் உண்டு என்பார்கள். எனவே அதை பார்த்து நீங்கள் இந்த சந்திர கிரகண நேரத்திலே நல்ல வார்த்தைகளை பேச வேண்டும், நல்லதை சொல்ல வேண்டும். இரவு நேரமாக இருப்பதால் நாம் கவலைப்பட வேண்டியது இல்லை. இருந்தாலும் கூட தெய்வீக சிந்தனையில் இருந்தால் அவைகள் நடைபெறும் என்று சொல்லி இனி இன்றைய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் சந்தித்தவர்களால் சந்தோஷம் கிடைக்கும் நாள் இன்று. சாமர்த்தியமாக பேசி நீங்கள் சமாளிப்பீர்கள். தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு நல்ல காரியங்களை முடித்துக் கொடுப்பார்கள். இன்று காலை 8:08 மேல் சந்திரன் உங்கள் ராசிக்குள் வருகிறது. குருச்சந்திர யோகம் செயல்பட போகிறது. எனவே மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மனக்குழப்பங்கள் அகலும், பணப்புழக்கம் ஏற்படும், நினைத்தது நிறைவேறும், தொழில் உத்தியோகத்திலே நல்ல மாற்றங்கள் உண்டு, முன்னேற்றங்கள் ஏற்படும். முக்கியமான நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ஆலய வழிபாட்டால் ஆனந்தம் காண வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைப்பது அரிது. திட்டமிட்ட காரியங்களை திட்டமிட்டபடி நீங்கள் செய்ய இயலாது. நினைத்தது ஒன்று நடந்தது ஒன்றுமாக இருக்கிறதே என்று நீங்கள் நினைப்பீர்கள். என்ன இருந்தாலும் வாழ்க்கை தேவைகள் கடைசி நேரத்தில் தான் பூர்த்தியாகும். இன்று பௌர்ணமி என்பதனாலே, கிழமையும் சனி என்பதனாலே இன்று அனுமனை வழிபடுவதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உகந்தது. மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. அதே நேரத்தில் 10லே ராகு இருக்கின்றார். எனவே உற்சாகம் உள்ளத்திலே குடிகொள்ளும். உன்னத நிலையடைய வழிபாட்டிலேயும் நீங்கள் கவனம் செலுத்துவீர்கள். சமயோஜிதமாகவும் சாமர்த்தியமாகவும் பேசி சில காரியங்களை சாதித்துக் கொள்வீர்கள். தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். வரும் ஒப்பந்தங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சூழலும் உண்டு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு ஊதிய உயர்வு எதிர்பார்த்தபடி கிடைக்கக்கூடிய சூழல் உண்டு. இடமாற்றங்கள் இனிமை தரும் விதம் அமையும். ஒரு சிலருக்கு வீடு மாற்றங்கள் கூட உறுதியாகலாம். கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று நினைத்ததை முடித்து நிம்மதி காணுகின்ற நாள். நிலையான வருமானத்திற்கு உங்களுக்கு வழிபிறக்கும். 2லே சுக்கிரன் இருப்பதால் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. அதிகார வர்க்கத்தினரின் ஆதரவோடு ஒரு நல்ல காரியம் இல்லத்திலே நடைபெறப் போகின்றது. குறிப்பாக வாங்கல் கொடுக்கல்கள் ஒழுங்காகும். இந்த நாள் வருமானமும் திருப்திகரமாகவே இருக்கும். சிம்மராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் காலை 8:08 வரை சந்திராஷ்டமம். எனவே நீங்கள் எது செய்தாலும் அதிகாலையில் செய்தால் அதில் வெற்றி கிடைக்காது. 8:08 மேல் நீங்கள் செய்யும் முயற்சிகளில் வெற்றி உண்டு. அப்படி செய்தாலும் அனுபவஸ்தர்கள் அல்லது ஆன்மீக பெரியோர்களின் ஆலோசனைகளை கேட்டு செய்வது நல்லது. காரிய வெற்றிக்கு கடவுள் வழிபாடு உங்களுக்கு கை கொடுக்கும். கட்டிடப்படி பாதையில் இருக்கிறதே என்ற கவலை மாறும். தொழிலில் கூட நீங்கள் புதிய பங்குதாரர்கள் வந்து இன்று இணையலாம். குறு பார்வை இருப்பதனாலே மனக்குழப்பத்திலிருந்து நீங்கள் விடுபடும் வாய்ப்பு மதியத்திற்கு மேல் உங்களுக்கு உண்டு. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று காலை 8:08 மேல் சந்திராஷ்டமம். எனவே ஏதேனும் ஒரு புது முயற்சிகள் செய்ய நினைத்தால் அதிகாலையிலே செய்து விடுவது நல்லது. யாருக்கேனும் நீங்கள் ஏதேனும் கொடுக்க நினைத்தாலும் வாங்க நினைத்தாலும் அல்லது தொழில் ரீதியாக பேச்சுவார்த்தை
நடத்த நினைத்தாலும் அலைபேசி வழியாக பேசினாலும் சரி, நேரடியாக சந்தித்தாலும் அதிகாலை நேரத்திலேயே 8:08க்குள் அந்த காரியங்களை முடித்துக் கொள்வது நல்லது. அதற்கு மேல் சந்திர பலம் குறைகிறது. சந்திராஷ்டமம் என்று வந்துவிட்டாலே நீங்கள் எது செய்தாலும் அதில் வெற்றி கிடைக்காது. மனக்கவலைகள் அதிகரிக்கும், பணப்புழக்கமும் குறையும். தொழிலில் கூட உங்களுக்கு தொல்லைகள் வரலாம், குறுக்கீடு சக்திகள் வரலாம். கவனம் தேவை. துலாம் ராசி நேயர்களே, உங்களுக்கு சூரிய பலம் செவ்வாய் புதனோடு இணைந்து உங்கள் ராசியில் இருக்கிறது. ராசியை குரு பார்க்கின்றார். எனவே கனிவாக பேசி காரியங்களை சாதித்துக் கொள்ள வேண்டிய நாள். கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட முன் வருவீர்கள். அதே நேரத்தில் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு உங்கள் திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்கலாம். அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் ஆர்வம் காட்டுவது நல்லது. நண்பர்களை மட்டும் பகைத்துக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் சூரிய பலம் நீச்சமாக இருப்பதால் பொது வாழ்வில் இருப்பவர்கள் வீண்படிக்கு ஆளாகவும் நேரிடும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள். பணம் பல வழிகளிலும் வந்து பையை நிரப்பும். பக்கபலமாக இருப்பவர்களின் எண்ணிக்கை உயரும். அதிகாலையிலேயே உங்களுக்கு ஆதாயம் தரும் தகவல் அலைபேசி மூலம் கிடைக்கலாம். பௌர்ணமி என்பதனாலே நீங்கள் இன்றைக்கு முருகப்பெருமானையும் வழிபட வேண்டும். அதே நேரம் சந்திர கிரகணம் என்பதனாலே அந்த கிரகண நேரத்தில் நீங்கள் தெய்வீக நாட்டத்தை மேற்கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் வெற்றி பெறும். சனி 3இல் இருப்பதால் உடன்பிறப்புகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். கடன் சுமை பாதிக்கு மேல் குறைய வழிபிறக்கலாம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் வந்து சேரும். இந்த நாள் உங்களுக்கு ஒரு யோகமான நாள். தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 10லே கேது இருப்பதால் புதிய தொழில் தொடங்கும் திட்டங்களை நிறைவேற்றப் போகின்றீர்கள். பழைய தொழிலை பைசல் செய்துவிட்டு புதிய தொழில் தொடங்கும் முயற்சிக்கு யார் பங்குதாரர்களாக இருப்பார் என்றெல்லாம் நீங்கள் சிந்தித்திருப்பீர்கள். நண்பர்கள் நாங்கள் உங்களோடு கூட்டு சேர்கிறோம் என்று சொல்வார்கள். எனவே அப்படி புதிய கூட்டின் விளைவாக புதிய ஒரு ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வரலாம். அது மட்டுமல்ல, அதே நேரத்தில் அயல்நாட்டிலிருந்து கூட உங்களுக்கு நல்ல அழைப்புகள் வரலாம். பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு திடீரென பொறுப்புகள் மாற்றப்படும். வரும் பொறுப்புகள் நல்ல பொறுப்பாகவே இருக்கலாம். இந்த நாள் உங்களுக்கு நல்ல நாள், யோகமான நாள். மகர ராசி நேயர்களே, உங்களுக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் இருக்கிறது. விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவதிலே கவனம் செலுத்துவீர்கள். வீடு மாற்றங்கள் பற்றியும் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் வளர்ச்சி கூட நீங்கள் கொஞ்சம் வளைந்து கொடுத்துத்தான் செல்ல வேண்டும். அதிகார பதவியில் உள்ளவர்களை பகைத்துக் கொள்ள வேண்டாம். அன்றாட செலவுகளில் கொஞ்சம் சிக்கனம் காட்டுவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் எதிரிகளை அரவணைத்துக் கொள்ள வேண்டிய நாள். இன்று இடமாற்றங்கள், வீடு மாற்றங்கள் பற்றி சிந்திப்பீர்கள். உத்தியோகத்தில் கூட மேலதிகாரிகள் உங்களுக்கு கொஞ்சம் கெடுபிடிகளை கொடுக்கலாம். என்ன இருந்தாலும் 2இல் ராகு இருப்பதால் பணப்புழக்கத்துக்கு குறைவு இருக்காது. ஆனால் மனக்கலக்கங்கள் அதிகரிக்கும். பௌர்ணமி பூஜை இன்று என்பதனாலே இன்று முருகப்பெருமானை உள்ளன்போடு வழிபட்டால் நல்லது நடக்கும். மீனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று ராகுவோடு சந்திரன் இருக்கின்றார். காலை 8 மணி 8 நிமிடம் வரை உங்கள் ராசிக்குள் சந்திரன். பாக்கியாதிபதி, அதாவது 5க்கு அதிபதியான சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு எல்லா விதங்களிலும் நன்மை கிடைக்கப் போகிறது. பிள்ளைகளால் வந்த தொல்லை அகலும். பிள்ளைகளின் எதிர்கால நலன் கருதி நீங்கள் தீட்டிய திட்டங்கள் வெற்றி பெறும். அவர்கள் படிப்பு சம்பந்தம், கல்யாண சம்பந்தம், அயல்நாடு செல்வது சம்பந்தம், வேலை சம்பந்தமாக எதற்கான நீங்கள் முயற்சிகள் செய்தாலும் நீங்கள் தேர்ந்தெடுத்த களத்திலே உங்களுக்கு வெற்றி இன்று கிடைக்கும். இன்று ஆலய வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்துவது நல்லது. குறிப்பாக உங்கள் ராஜநாதன் 2இல் வக்கிரம் பெற்று இருப்பதால் பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் கூட தெய்வ வழிபாட்டிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும். இன்று பௌர்ணமி பூஜை செய்வதும் முருகப்பெருமானை வழிபடுவதும் உங்கள் முன்னேற்றத்திற்கு வழிவகுக்கும். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.